ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம சேர்ந்தறிவும் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜெப்ரானிக் ஹோம் தேட்டர் ரிவ்யூ. அதாவது சாதா ரிவ்யூ இல்லைங்க, 3 வருடம் அனுபவித்து விட்டு அந்த ரிவ்யூ பார்க்குறது தான் நிறைய மக்களுக்கு பிடிக்கும். அந்த ரிவ்யூ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜெப்ரானிக் ஹோம் தேட்டரோட மாடலை சைடில் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஆக்ஸ் கேபிள் அண்டு ரெட்டு இருக்கும். லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு, அதாவது சிடி பிளேயர்லேயோ டிவிலேயோ இருக்கிற ஆடியோ அவுட்புட்டை அதில் கொடுக்கலாம். அது ஓல்டு மெத்தடு. இது வந்து ஏஆர்சி கேபிள். டேரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஹோம் தேட்டர் நம்ம ஆன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வீடியோவை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டிவிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டிவி ரிமோட்லேயே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆடியோ. அது டிவியில் அந்த ஆண்ட்ராய்டு டிவியில் எல்லாத்துலேயுமே வரும். அதை யூஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்துக்கலாம், இதுக்கு இன்புட் கொடுத்துக்கலாம். அதாவது இது வந்து எஸ்எல் பேக் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு. இது வந்து ரைட் சைடு பின்னாடி வர ஸ்பீக்கரில். இது வந்து சென்ட்ரு வாய்ஸ்லாம் வரும் பாருங்கள், சென்ட்ரு அந்த ஸ்பீக்கரு. இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல லெஃப்ட் சைடில் வர ஸ்பீக்கரு. இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல ரைட் சைடு வர ஸ்பீக்கரு. அவ்வளோதாங்க. அடுத்தது ஏசி பவர். அவ்வளோ பவர் சப்ளை உள்ளே கொடுத்துட்டோம்னா ஹோம் தேட்டர் ஆன் ஆகிடும். இதில் வந்து அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் எல்லாத்துலேயுமே இன்சர்ட் பண்ணணும் அந்த பின்னு, அதை பார்ப்போம். இது தாங்க ஜெப்ரானிக் சவுண்ட் பாரு. இதில் 3 ஸ்பீக்கர் இருக்கும். ஹோம் தேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கலர், 3 கலர் ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர் கொடுக்குற மாதிரி. அந்த 3 கலர் தாங்க இது, ப்ளூ, ரெட்டு, ஒயிட்டு. இது எது எந்தெந்த லைனுக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஸ்பீக்கரு, இது சென்டர் ஸ்பீக்கரு, அடுத்த ரைட் ஸ்பீக்கர். 3 ஸ்பீக்கர் இருக்கும். இது பேக் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கரு. அடுத்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கரு. இந்த மொத்தத்தில் 5 ஸ்பீக்கரு. இது சப்பு. இதில் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறத பார்ப்போம். ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படியே அந்த கேபிள் எடுத்து அதில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? ஒரு 2.5 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாகவே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு நல்லா இருக்கு. ஆனால் குட், பொய்லாம் சொல்லலைங்க, நல்ல தரமாக இருக்குதுங்க, எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு ரெட்டு சொருவிடணும், 2வது ஒயிட்டு, 3வது ப்ளூ. அவ்வளோதாங்க. கலரை பார்த்து இன்சர்ட் பண்ணால் சரியாக போச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து பேக் சைடில் இருக்கிற ஸ்பீக்கரு இப்போ இன்சர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடு, பேக்கில் இருக்கிற ரைட் சைடு இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்தது பேக் சைடில் இருக்கிற லெஃப்ட் ஸ்பீக்கரை இன்சர்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, யாருக்கு எதுவும் தெரியலனா கூட பரவாயில்ல, அந்த கலரை அந்த கலர் கூட மேட்ச் பண்ணி சொல்லணுன்னாலே முடிஞ்சிச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஆர்சி கேபிள். அந்த டிவிக்கும் ஹோம் தேட்டருக்கும் லிங்க்கு. அதாவது ஹோம் தேட்டர் ரிமோட்டே தேவை கிடையாது. டிவிலேருந்து ஃபுல் கண்ட்ரோலையும் டிவி ரிமோட்டே எடுத்துக்கும். சரிங்களா? அது ஏற்கனவே சென்ற வீடியோவில் பார்த்துருப்போம். சரி வாங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். காப்பிரைட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு கட் பண்ணி போகிறேன்.
ஓகே சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, போன 3 வருஷம்னு சொல்லிட்டேன், 2.5 வருஷம் ஆகுது இந்த ப்ராடக்டை வாங்கி. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.